ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மருவூரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா. உலக நலத்திற்காக மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12:15 மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசியுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் ஊழ்வினைகள் தணிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை. திரிசூலயாகம், ஒற்றை இரட்டை நாகயாகம், சதுரயாகம், கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பீட அறநிலையில் அல்லது www.omsaktiamma.org எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம். இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இன்றைய தினம் நமக்களிக்கப்பட்ட பணியை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்யும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். சித்திரா பௌர்ணமி வேள்வி நம் குடும்ப வினைகளை நீக்கி முன்னோர்களின் ஆசியை அள்ளித்தரும். நாமும் சித்திரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டு பயன் பெறுவோமா? குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. ஓம் சக்தி. அன்னையின் அருள் வாக்கு, இயற்கை வழிபாடு, சக்தி வழிபாடு, தாய் தந்தை வழிபாடு என்ற வழிபாட்டு உணர்ச்சி வளர்ந்தால்தான் உனக்கு நல்ல வழிகாட்டியாக தெய்வம் அமையும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் அஜீஸ் நகர் அருப்புக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தர்மபுரி மாவட்டம் மிட்டா நூலகள்ளி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி. நான் இங்கே சிறு பிள்ளையிலிருந்து நான் தொண்டு செய்யவும் அம்மாவை பார்க்கவும் வந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அம்மா நிறைய அற்புதங்களும் சித்தார்களும் நடத்தி கொண்டு இருக்கிறாள். அதில் ஒன்றை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தொண்டுகளில் இருமுடி டயத்தில் நானும் என் கணவரும் வந்து இங்கே தொண்டு செய்ய வந்தோம். அப்பொழுது இருமுடி ஒரு 50 நாள் கிட்டத்தட்ட இருக்கும். எனது மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லை. அப்பொழுது அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து
அவங்க ஐசியூவில் வந்து சேர்க்கப்பட்டார்கள். இப்போ எனது கணவர் திடீரென்று வந்து உன்னோட மாமியாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, நீ வந்து அம்மாட்ட நல்லா வேண்டிக்கோ, அம்மா குருபீடத்திட்ட போய் நின்று நல்லா வேண்டிக்கோ, அம்மா ஐசியூவில் இருக்கிறாங்க, அம்மாவை காப்பாற்றி கொடு அப்படின்னு வேண்டிக்கணும். உடனே எனக்கு வந்து ஒரே பதட்டமாக இருந்துச்சு. அம்மா நான் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக உன்னிட்ட கோரிக்கை வச்சுருக்கேன். எனது மாமியாரும் என் தாய் தகப்பனாரையும் நீ தான் காப்பாற்றணும், நீண்ட ஆயுளை கொடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் மாமனார் மாமியாரையும் எனது தாய் தந்தையர் போல தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவங்கள அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி அவங்க வந்து ஐசியூவில் இருக்காங்களேம்மா, நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும். தாயே உன்னிட்ட நான் போட்டேன், நீ தான் அவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். ஐசியூவில் இருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காப்பாற்றி அவங்க சீக்கிரம் ஐசியூவில் இருந்து வெளிவார்டுக்கு கொண்டு வந்து அவங்க உடனே வீட்டுக்கு செல்லணும். நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும், உயிர் பிச்சை கொடு ஆத்தா அப்படின்னு குருமாட்ட போயிட்டு குருபீடத்துக்கு நேராக நின்று பக்கத்தில் நின்று கண்ணீர் விட்டு அழுகிறேன். என்னால் மனசு தாங்க முடியல, அழுன்னு அழுகுறேன். உடனே பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என் கணவர் சொல்கிறாரு, அம்மா நல்லா எந்திரிச்சு உட்காந்து பேசுகிறாங்க, உடம்பு பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லு. அடுத்த நாள் வந்து நான் என்ன வேண்டுனேன்னா அதையும் அம்மா திரும்பி கொடுத்துட்டா. அவள் சத்தியமுள்ளவ அம்மா குரம்மா, நம்ம உண்மையான தாய், அவள் கொடுத்துட்டா. அவள் ஆதிபராசக்தி பங்காரம்மா. அதனால் உடனே அதே போல் நடந்தது பாருங்க. பங்காரம்மா அம்மா பங்காரம்மாட்ட வேண்டினதுபடி என் மாமியாரை வீட்டுக்கு காரில் வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மூச்சு திணறலுக்கு வேறு என்ன செஞ்சாங்க, சளி நிறையா இருக்குது, வீட்டில் இருந்தபடியே இது டியூப்பு மூலயமா புகை மாதிரி உள்ளார செலுத்தி அந்த சளியெல்லாம் வெளியில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சாதாரணமாக எப்போதும் போல் என் மாமியார் வந்து சமைக்கவும் அவங்க ஓடி ஆடி வேலை செய்யவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரையும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்ல போனால் ஆச்சரியப்படுவீங்க, 90 வயது ஆகிறது என் மாமியார். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் இங்கேருந்து போனேன்னா அம்மா வேண்டி பிரசாதமோ தீர்த்தமோ ஏதோ கொண்டு போனால் என் மாமியார் கொண்டு போய் என் கணவர் கொடுப்பாரு. அது அப்படியே குணமாயிடும் சக்தி. நம்ம அம்மா குரம்மா வேண்டிட்டு போனால் அப்படியே குணமாயிடும். ஆதிபராசக்தியும் அந்த குரம்மாவும் ஒன்றே. அவள் எங்கும் போகலை, நம்ம இடத்துல இந்த குருபடத்துலேயே இருக்கிறா. அவள் இங்கேயே ஒளி வடிவமாக பறந்து விரிந்து இருக்கிறா. எல்லாரும் வந்து வேண்டிக்கங்க, அம்மா நல்லபடியாக நடத்தி கொடுப்பா. நான் நினச்சேன் என்னோடய மாமியார் வந்து குணமடைஞ்சு அவங்க வந்து நான் சக்தி ஒலிக்கு எழுதுகிறேன், 101 ரூபாய் காணிக்க செலுத்துகிறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதையும் நான் செலுத்திட்டேன். நான் வந்து சக்தி ஒலிக்கு நான் எழுதி போடுறேன். இப்போ நல்லா இருக்கிறாங்க. இது வந்து அம்மா இந்த நிலைமை ஜீவசமாதி ஆனதுக்கப்புறமும் அம்மா இங்கே இருக்கிறாங்கிறது நமக்கு அவள் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டி இது என்னுடைய செயல்பாடு தான். எல்லாரும் நம்பி அம்மாக்கிட்ட வாங்க, நல்ல முறையில் அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டால் எல்லாம் அனைத்துமே நடக்கும். இது உண்மை. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. குரு வாழ்க, குருவின் திரு பாதமலர்கள் வாழ்க. மலேசியா தலுக் இந்தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் அந்த பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி அவர்களுக்கு சுவையான அன்னதானம் வழங்கி மனிதநேய மாணிக்கம் பத்மஸ்ரீ ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 84வது அவதார திருநாளினை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.